Vanakkam and welcome to csetamila by Eezytutorials. To watch the same content in English, click the link in the description box. இந்த வீடியோவில் நம்ம keys and its types பற்றி பார்க்க போகிறோம். ஸோ key அப்படின்னா என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். கீ அப்படின்னா ஒரு டேபிள் இருக்குது, அந்த டேபிளில் நிறையா ரெக்கார்ட்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். நிறையா ரோஸில் வந்து ரெக்கார்டெல்லாம் டப்புல்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ரெக்கார்ட்ஸை ஒரே ஒரு காலம் வச்சு அந்த காலமோட பேர் இருந்துச்சுன்னா இதுதான் அந்த ரெக்கார்ட் அப்படின்னு யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் கீஸ். இப்போ ஒரு கிளாஸில் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிடணும் அப்படின்னா நேம் சொல்லி கூப்பிடலாம். ஆனால் நேம் சொல்லி கூப்பிட்டா என்ன ஆகும், ஒரே பேரில் 2-3 பேர் இருப்பாங்க. ஸோ அதுக்காக காலேஜஸில் ஸ்கூல்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, ரெஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பர்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆட்ரிபியூட் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஆட்ரிபியூட் வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் டீட்டெயில்ஸ், பர்டிகுலர் ரோன்னு சொல்லலாம், இல்லை டப்புல்னு சொல்லலாம், இல்லை ரெக்கார்ட்னு சொல்லலாம், அதை பர்டிகுலராக யூனிக்காக எடுத்து தருமோ அதை தான் நம்ம கீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் கீ இருக்குது. ஸோ கீனா என்னது, எந்த ஆட்ரிபியூட் இல்லைனா செட் ஆஃப் ஆட்ரிபியூட் தட் யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் அ ரோ ஆர் டப்பிள் ஆர் ரெக்கார்ட் இன் அ டேபிளில் தான் வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம், கீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கீ எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறது ஒரு ரீசன். இன்னொன்று, நிறைய டேபிள்ஸ் நம்மளுக்கு இருக்கும்போது இந்த டேபிள்ஸ்குள்ளே ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது என்ன அப்படிங்கிறது ஃபாரின் கீ பற்றி படிக்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் உங்களுக்கு இது இன்னும் டீட்டெயில்டாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 டேபிள் எடுத்துக்கிறோம். இது ஸ்டூடெண்ட் டேபிள், இது கோர்ஸ் டேபிள். ஸோ இதில் இவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது. காலமை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட் டேபிளில் இவ்வளோ ஆட்ரிபியூட்ஸும் கோர்ஸ் டேபிளில் இவ்வளோ ஆட்ரிபியூட்ஸும் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குது, அதில் இந்த டேபிள்ஸ்லேருந்து நம்ம எப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கீஸ் பார்க்கலாம். சூப்பர் கீ, கேண்டிடேட் கீ, பிரைமரி கீ, செகண்டரி இல்லைன்னா ஆல்டர்னேட் கீ, ஃபாரின் கீ, காம்போசிட் கீ, காம்பவுண்ட் கீ, இதெல்லாம் தான் வந்து கீஸோட டைப். ஸோ இதில் வந்து நம்ம பிரைமரி கீ, ஃபாரின் கீ வந்து கீ கன்ஸ்ட்ரெயின்ஸாக, ஸோ நம்ம நிறைய கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்துட்டு வரோம் இல்லையா, யூனிக் கன்ஸ்ட்ரெயின், நாட் நல் கன்ஸ்ட்ரெயின், டிஃபால்ட் கன்ஸ்ட்ரெயின், அந்த மாதிரி கன்ஸ்ட்ரெயின்ஸில் கீ கன்ஸ்ட்ரெயின்ஸில் பிரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின், ஃபாரின் கீ கன்ஸ்ட்ரெயின் சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இந்த பிரைமரி கீயை டிரைவ் பண்ணணும், சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த சூப்பர் கீனா என்ன, கேண்டிடேட் கீனா என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஒன்றுனா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சூப்பர் கீ. சூப்பர் அப்படின்னா என்னது, எல்லாமே இருந்தால் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அதை சூப்பர்னு சொல்லுவோம். ஸோ இப்போ சூப்பர் கீ அப்படின்னா ஆல் பாசிபிள் கீஸை வந்து சூப்பர் கீன்னு சொல்கிறோம். ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய காலம்ஸ் இருக்குது. இந்தந்த காலம் இல்லைன்னா இந்தந்த காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ் வந்து கீயாக ஆக்ட் பண்ணலான்னு சொல்கிற அந்த என்டையர் செட்டையும் சேர்த்து சூப்பர் கீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆல் பாசிபிள் செட் ஆஃப் கீ தட் யூனிக்லி ஐடென்டிஃபைஸ் அ டப்பிள். இந்த செட் ஆஃப் கீ வந்து சிங்கிள் கீயாக இருக்கலாம், இல்லைனா காம்பினேஷன் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸாக இருக்கலாம். ஸோ அதான் ஒன் ஆர் மோர் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டேபிளை நம்ம ஸ்டூடெண்ட் டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து சிங்கிள் ஆட்ரிபியூட்ஸையும் நம்ம வந்து கீயாக வச்சுக்கலாம், காம்பினேஷன் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸையும் கீயாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஸ்டூடெண்ட் ஐடியை மட்டும் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், ஒரு கீயாக கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி இமெயில் மட்டுமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்காக தான் இருக்கும் இல்லையா. ஸோ எல்லாருமே ஒரே இமெயில் ஐடி வச்சுருக்க முடியாது, அது க்ரியேட் பண்ணவே விடாது அக்கௌண்ட்டை. ஸோ இமெயில் ஐடி கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் என்னென்னு வச்சுக்கலாம், ஒரு கீ அப்படின்னு சொல்லிக்கலாம். நேமும் அட்ரஸும் சேர்ந்து கீன்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஒரு கிளாஸில் சிலர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு நேம் அட்ரஸ் ரெண்டும் சேர்ந்து ஒரு பர்சனுக்கு வந்து ஒன்று போல் நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ அவங்க ட்வின்ஸாக இருந்தால் கூட நேம் வேறையாக இருக்கும், அட்ரஸ் சேமாக இருந்தால் கூட. ஸோ நேம் ஒரே 2 பர்சனுக்கு நேம் சேமாக இருந்தால் கண்டிப்பாக அட்ரஸ் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்போ நேமும் அட்ரஸும் சேர்ந்து யூனிக்காக ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றின இந்த டீட்டெயில்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேம் அட்ரஸ் டுகெதர், நேம் அட்ரஸ் இமெயில் சேர்த்து வச்சுக்கலாம், இல்லை நேம் இமெயில் அப்படி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் ஐடியும் நேமும் சேர்த்து வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்னும் நீங்கள் வந்து சூப்பர் கீயை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்னா பாசிபிள் கீஸ் இருக்கோ அது எல்லாமே சேர்ந்தது தான் சூப்பர் கீ அப்படிங்கிறது. ஸோ சூப்பர் கீயோட ரூல் என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் எழுதிக்கலாம். சிங்கிள் ஆட்ரிபியூட்டும் எழுதிக்கலாம், டபுள் ஆட்ரிபியூட்டும் எழுதிக்கலாம். ரொம்ப ரேராக உங்களால் வந்து இதில் ஒரு ஆட்ரிபியூட் கிடைக்கவே இல்லை அப்படின்னா ரேராக 3 ஆட்ரிபியூட்ஸ் கூட நீங்கள் கம்பைன் பண்ணிக்கலாம் ரேராக. ஸோ இதிலவே நான் 3 இது எக்ஸாம்பிள் இது பண்ணியிருக்கிறேன். ஸோ 2 or 3 ஆட்ரிபியூட்ஸ் தான் இது ஹெட்டிங்கு.
ஸோ இதுதான் வந்து சூப்பர் கீ. ஸோ இந்த என்டையர் செட்டும் சேர்த்து இருக்கிறது தான் சூப்பர் கீன்னு சொல்கிறோம். அப்போ இப்போ ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்தெடுப்பில் ப்ரைமரி கீ வந்து சூஸ் பண்ணிட முடியாது. ஸோ என்னென்ன பாசிபிள் கீஸ் இருக்குங்கிற சூப்பர் கீயை லிஸ்ட் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அடுத்தது வந்து கேண்டிடேட் கீ. ஸோ கேண்டிடேட் கீ அப்படின்னா மினிமல் சூப்பர் கீயை தான் கேண்டிடேட் கீன்னு சொல்லுவோம். ஸோ இருக்கிறதுலையே வந்து எந்த நம்ம சூப்பர் கீயை டிசைட் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம வச்சிருக்கிற சூப்பர் கீ. இந்த சூப்பர் கீ லிஸ்ட்ல எந்த கீ வந்து மினிமலா உங்களுக்கு வந்து இருக்கு. ஸோ மினிமல் செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் தட் யூனிக்லி ரெகக்னைசஸ் அ டப்பிள். அது போக அது நல்லா இருக்கக்கூடாது, நல் வேல்யூ இல்லாமல் இருக்கிற மினிமல் செட் எதுங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கேண்டிடேட் கீ. இன்னொரு கண்டிஷன் வந்து நீங்கள் ஒரு கேண்டிடேட் கீன்னு இது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு சூப்பர் கீ இல்லை ஒரு கீ இருக்கக்கூடாது, மினிமலாக அது இருக்கணும். ஸோ அதுதான் அதோட ரூல். இப்போ இந்த லிஸ்ட் ஆஃப் சூப்பர் கீஸில் நான் வந்து கேண்டிடேட் கீன்னு எதை வைக்கலாம், ஸ்டூடெண்ட் ஐடியை நான் வந்து கேண்டிடேட் கீயாக சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அது ஒரே ஒரு ஆட்ரிபியூட். அதே மாதிரி இமெயிலையும் நான் வச்சுக்கலாம். நேமும் அட்ரஸும் சேர்ந்து நான் என்னென்னு வச்சுக்கலாம், அதையும் ஒரு கேண்டிடேட் கீயாக வச்சுக்கலாம். நேம் அட்ரஸ் இமெயிலுங்கிறத நான் கேண்டிடேட் கீயாக வைக்க முடியாது. அதே மாதிரி ஸ்டூடெண்ட் ஐடி நேமுங்கிறதையும் நான் வந்து என்ன வைக்க முடியாது, கேண்டிடேட் கீயாக வைக்க முடியாது. ரீசன் என்ன, ஏன்னா இந்த இடத்துல வந்து இமெயில் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு சூப்பர் கீயாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது ஒரு சூப்பர் கீ. ஸோ ஒரு சூப்பர் கீயை ஒரு சப்செட்டா இதுக்குள்ள இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு கேண்டிடேட் கீன்னு சூஸ் பண்ண முடியாததோட ரீசன் என்னது, இதுக்குள்ள ஒரு கீ ஒளிஞ்சிருக்கு. ஸோ ஒரு செட்டுக்குள்ள ஒரு கீ சப்செட்டாக இருக்கு, ஒரு கீ இருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியாது, அதை கேண்டிடேட் கீயாக சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கேண்டிடேட் கீனாலே என்னது, மினிமல் செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் தான் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. ஸோ என்னென்ன சூப்பர் கீலேருந்து எதெல்லாம் மினிமலாக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கேண்டிடேட் கீஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதுதான் கேண்டிடேட் கீ. ஸோ இதுக்கு அடுத்தது பார்க்க போகிறது தான் ப்ரைமரி கீ. ஸோ நம்ம டேபிளில் மோஸ்ட்லி 95% கண்டிப்பாக ப்ரைமரி கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட்டை சூஸ் பண்ணியிருப்போம். நம்ம சூஸ் பண்ணுற ப்ரைமரி கீயை இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணியிருப்போம், ப்ரைமரி கீன்னு டினோட் பண்ணுறதுக்காக நோட்டேஷன் வைஸ். ஸோ இப்போ இப்படி ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா இதில் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கீஸா, ஸ்டூடெண்ட் ஐடி, இமெயில், நேம், அட்ரஸ் இதெல்லாம் சேர்ந்து கேண்டிடேட் கீஸாக இருக்குது. இதில் ப்ரைமரி கீ அப்படின்னா அது வந்து யூனிக்காக அந்த ரெக்கார்டை வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இருக்கிறதுல இந்த கேண்டிடேட் கீஸில் எதை வந்து ப்ரைமரி கீயாக நீங்கள் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரே ஒரு கீயை மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஒரு டேபிளுக்கு ஒரு ப்ரைமரி கீ தான் இருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் இதை நான் எந்த பேஸ் பண்ணி நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? எனக்கு நிறைய கேண்டிடேட்ஸ் கீ இருக்குது, இதில் நான் எதை ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. மெயினான கண்டிஷன் என்னென்னா ப்ரைமரி கீ யூனிக்காக இருக்கணும், நல் வேல்யூஸ் இருக்கக்கூடாது. அது போக ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் ஐடியும் யூனிக்காக தான் இருக்கும், நல் வேல்யூஸ் இருக்காது. பட் இமெயில் வந்து நல்லா இருக்கலாம். ஒரு சிலர் நான் இமெயில் அக்கௌண்ட் இன்னும் க்ரியேட்டே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த க்ரைட்டீரியாவில் நீங்கள் இமெயிலை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நேம் அட்ரஸும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூ வந்து ஒன்று எப்பயுமே சேஞ்ச் ஆகக்கூடாது, இல்லை ரொம்ப ரேராக தான் சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி, நேம், அட்ரஸ் இது ரெண்டில் வந்து அட்ரஸ் வந்து அடிக்கடி சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு கிளாஸில் 70 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தரோ 2 பேரோ வீடு மாற்றுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நீங்கள் ஒரு 4 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த 4 இயர்ஸ் முடிகிறதுக்குள்ளே நிறைய பேருக்கு இந்த அட்ரஸ் சேஞ்ச் ஆயிரும். ஸோ அப்போ இதை சூஸ் பண்ணுறத விட ஸ்டூடெண்ட் ஐடிங்கிறது நம்ம காலேஜ்லேயோ ஸ்கூல்லையோ நம்ம கொடுக்குற ஒரு வேல்யூ. ஸோ நம்ம அதை வந்து மோஸ்ட்லி 99% சேஞ்ச் பண்ண மாட்டோம். ஸோ அப்போ இதுக்கு ஸ்டூடெண்ட் ஐடி தான் ப்ரைமரி கீயாக இருக்கிறது பெஸ்ட் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ எப்பயுமே சேஞ்ச் ஆகாது, இல்லைன்னா ரொம்ப ரேராக தான் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸ் எப்பயுமே டூப்ளிகேட் வேல்யூஸ் இல்லாமல் யூனிக்காக இருக்கும், நல் வேல்யூஸ் இருக்கவே இருக்காது. இந்த 3 ரூல்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எந்த ஆட்ரிபியூட் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை நீங்கள் ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எதை நீங்கள் ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணுறீங்களோ அது டேபிளில் வந்து அண்டர்லைன் வச்சு டினோட் பண்ணலாம். ஸோ அடுத்தது செகண்டரி கீ இல்லை ஆல்டர்னேட் கீ. இந்த லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் கீயில் ஒரு கீயை ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணியிருக்கிறீங்கல்ல, சூஸ் பண்ணாமல் விட்ட மிச்ச கீ எல்லாத்தையுமே செகண்டரி கீ இல்லைன்னா ஆல்டர்னேட் கீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எந்த கீயை நீங்கள் கேண்டிடேட் கீ செட்டில் இருந்து சூஸ் பண்ணிட்டீங்களோ அது ப்ரைமரி கீ, சூஸ் பண்ணாமல் விட்ட மிச்ச கீ தான் செகண்டரி கீ இல்லைன்னா ஆல்டர்னேட் கீஸா.
ஸோ ஏதாவது ஒரு ரெக்யர்மெண்ட்டில் நீங்கள் எப்பயுமே இந்த கீ டிரைவ் பண்ணுறப்போ இது ப்ரைமரி கீ, இது ஆல்டர்னேட் கீ, இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட எஸ்கியூஎல் எடுத்து ப்ரைமரி கீ இது பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ரீசன்ஸில் வந்து இதோட ஆல்டர்னேஷன் தேவைப்படுது. இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி இப்போ டைம் பீங் நான் ரிவீல் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு இது வந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த கீயை வந்து செகண்டரி கீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஏதோ ஒன்று செய்ய போகிறேன், அதுக்கு எல்லாரும் வந்து இதே டேபிளை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ண போகிறேன். எனக்கு வந்து இப்போ ஸ்டூடெண்ட் ஐடி காலமை நான் ரிமூவ் பண்ணிடுறேன், மற்ற இதை வச்சு நான் ஏதோ ஒன்று பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாபீஸ் ரிலேட்டடாக, கேம்ஸ் ரிலேட்டடாக ஏதோ ஒன்று பண்ண போகிறேன். அப்போ வந்து நான் என்ன சூஸ் பண்ணிக்கலாம்னா இமெயில் ஐடியை ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா நேம் அட்ரஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செகண்டரி கீ அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃபர்தராக எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது உங்களோட டேட்டா பேஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறீங்க, என்ஹான்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற டைமிங்ஸில் இந்த செகண்டரி கீ, ஆல்டர்னேட் கீஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்த கீ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ. ஸோ ஃபாரின் கீ அப்படின்னா அது கட்டாயம் இன்னொரு டேபிளோட ப்ரைமரி கீயாக இருக்கணும். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் பார்த்துருக்குறோம். இன்னொரு டேபிள் கோர்ஸ் அப்படின்னு ஒரு டேபிள் இருக்குது. இதில் கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், இன்ஸ்ட்ரக்டர் நேம், கிரெடிட்னு சொல்லிட்டு சில காலம்ஸ் இருக்குது. இதில் கோர்ஸ் ஐடி தான் ப்ரைமரி கீயாக இருக்குது. ஸோ ஃபாரின் கீனா 2 டேபிள்குள்ளே ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஒரு கனெக்டிவிட்டியை இம்போஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஃபாரின் கீ. ஸோ இந்த ஃபாரின் கீ வந்து இதில் இந்த டேபிளில் உள்ள ப்ரைமரி கீ இதுக்கு ஃபாரின் கீயாக இருக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் கோர்ஸ் ஐடியை நான் ஃபாரின் கீயாக சூஸ் பண்ணுறேன். எதனால் என்னால் பண்ண முடியுதுன்னா ஏன்னா அது இன்னொரு டேபிளோட ப்ரைமரி கீயாக இருக்கணும், இதில் இருக்குது, அதனால நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொரு டேபிளில் இருக்கிற ப்ரைமரி கீயை இந்த இடத்துல நான் ஆட்ரிபியூட்டாக, நார்மல் ஆட்ரிபியூட்டாக நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா இந்த 2 டேபிளும் ரெஃபர் ஆகுது. இதில் இந்த ரெஃபரன்ஷியலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃபாரின் கீ க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் ஃபாரின் கீ. ஸோ ப்ரைமரி கீ மாதிரி ஃபாரின் கீ வந்து யூனிக்காக இருக்கணும்னு இல்லை, நல் வேல்யூஸ் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டைம் பீயிங்க்கு ஒரு ஸ்டூடெண்ட் இன்னும் கோர்ஸே டிசைட் பண்ணலாம், இன்னும் 3 days கழிச்சு டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் கோர்ஸ் டிசைட் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் அந்த இடத்துல நல் வேல்யூ தான் இருக்கும். ஸோ ஃபாரின் கீயில் நல் வேல்யூஸ் இருக்கலாம். அதே மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸ் இருக்கலாம். ஒரு 5 கோர்ஸ் இருக்குது, 70 பேர் இருக்கிறாங்கன்னா ஆளுக்கு வேறு கோர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஒரு கோர்ஸை வந்து 10 பேர் கூட சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபாரின் கீ வந்து யூனிக்காக இருக்கணும்னு அவசியம் இல்லை, டூப்ளிகேட்ஸும் இருக்கலாம், நல் வேல்யூஸும் இருக்கலாம். ஸோ இதுதான் ஃபாரின் கீ. இந்த ப்ரைமரி கீ, ஃபாரின் கீ எப்படி க்ரியேட் பண்ணுறது, என்னென்ன வித்தியாசமான மெத்தட்ஸில் க்ரியேட் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் பாசிபிள் கீஸ். அதர் டெர்மினாலஜிஸ் இன்னும் சில கீஸ்லாம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த செட் ஆஃப் கீஸ் தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் ஒரு டேபிளை வந்து க்ரியேட் பண்ணி ஒரு டேட்டாபேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்குள்ளே என்னென்ன பண்ணணும், என்னென்ன டேபிள்ஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எஸ்கியூஎல்ல ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் ரஃபாக ஒர்க் பண்ணி கீஸை செட் பண்ணிடலாம். ஸோ இன்னும் சில டெர்மினாலஜிஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. காம்போசிட் கீனா மோர் தென் 1 attributes, 2 or more attributes வந்து சேர்ந்து இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து காம்போசிட் கீன்னு சொல்கிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம நேம் அட்ரஸ்னு வந்தது இல்லை. ஸோ மோர் தென் 1 attribute இருந்துச்சுன்னா அதை வந்து காம்போசிட் கீ அப்படின்னு சொல்கிறோம். காம்பவுண்ட் கீ அப்படின்னா 2 ப்ரைமரி கீஸ், இப்போ ஸ்டூடெண்ட் ஐடியும் கோர்ஸ் ஐடியும் சேர்த்து நான் ஒரு கீயாக வச்சுருந்தேன்னா அதுக்கு பேர் வந்து காம்பவுண்ட் கீ. ஸோ மோர் தென் 1 ப்ரைமரி கீஸ். ஏன் இதில் கோர்ஸ் ஐடிங்கிறது இந்த டேபிளில் ஃபாரின் கீ, ஏதோ ஒரு டேபிளில் ப்ரைமரி கீயாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி செட் ஆஃப் ப்ரைமரி கீஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் வச்சுக்கிட்டேன்னா அதுக்கு பேர் வந்து காம்பவுண்ட் கீஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டாபேஸை அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும்போது இந்த மாதிரி காம்பவுண்ட் கீஸ்லாம் தனியாக சேவ் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி ரெக்யர்மெண்ட்ஸ் வரலாம். ஸோ அந்த டெர்மினாலஜியை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ப்ரைம் ஆட்ரிபியூட்னா என்னென்னா கேண்டிடேட் கீயோட செட்டில் ஒரு பார்ட்டாக இருந்தால் கேண்டிடேட் கீயை நீங்கள் ப்ரைமரி கீயாக சூஸ் பண்ணாமல் விட்டால் கூட அதோட பார்ட்டாக இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட், கொஞ்சம் முக்கியமான ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்கிற மீனிங்கில் நீங்கள் ப்ரைம் ஆட்ரிபியூட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இதில் வந்து ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் வந்து நேமுங்கிறது, நேமு, அட்ரஸ் இதெல்லாமே வந்து ப்ரைம் ஆட்ரிபியூட்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ்னால் கேண்டிடேட் கீழே இல்லாதது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெண்டர், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து உங்களோட கேண்டிடேட் கீ செட்டில் இல்லவே இல்லை.
ஸோ அதனால நீங்கள் இதை வந்து நான் ப்ரைம் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லிக்கலாம். இந்த டெர்மினாலஜிஸை ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ப்ரைமரி கீ கன்ஸ்ட்ரெயின்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, என்னென்ன டிஃப்ரெண்ட் வேஸில் பண்ணலாம், ஃபாரின் கீ என்னென்ன விதமான வேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் யூஸ்ஃபுல்லான லிங்க்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இன்னும் பல பயனுள்ள டெக்னிக்கல் வீடியோஸ் பார்க்க ஸ்டே டியூன் டு CSE Tamila by Eezytutorials. நன்றி.